கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் வந்து 1/2 டீஸ்பூன், உப்பு லைட்டாக உப்பு. இது வந்து கொஞ்சம் உப்பு காரத்தோட ஒரு நம்ம இந்த குழம்புக்கு ரெடி பண்ணுற வரை ஊறுச்சுன்னா இதில் உப்பு காரமெல்லாம் பிடிச்சி நல்லா இருக்கும். அதனால தான் இதை ஊற வைக்கிறோம். எப்பயுமே குழம்பு மீனில் வந்து கொஞ்சம் உப்பு காரம் எல்லாம் போட்டு ஒரு 1/2 hour ஊற விட்டுட்டோம் அப்படின்னா அதில் நல்லா அந்த உப்பு காரம் எல்லாம் மீனில் பிடிச்சிருக்கும். அதனால இப்போ நான் இதை வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, மிளகுத்தூள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். அளவுக்கு நல்லெண்ணெய் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், மிளகாய் கீரி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி போட்டுக்கலாம். இப்போ வந்து கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் இந்த தக்காளி வெங்காயம் வதங்கட்டும். அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காயும் அதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துருக்கேன். இதை ரெண்டையும் மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியாக கரைச்சி புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அளவு வதங்கியிருக்கு. இதில் இப்போ மசாலா தூள்லாம் நம்ம சேர்த்துடலாம். இதில் வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போடுறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டாச்சு. ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம். இது நல்லா இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கி விட்டுலாம். சிம்மில் வச்சு செய்யுங்க. எப்பயுமே மசாலா தூள்லாம் போட்டதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு செய்யுங்க, இல்லாட்டி அது வந்து கரிஞ்சு போயிடும். இந்த எண்ணெயில் ஒரு வதக்கினதும் மசாலா தூளை இந்த எண்ணெயில் ஒரு வதக்குனதும் அரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை நம்ம சேர்த்துடலாம். கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துடலாம். நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை வந்து கரைச்சி ஊற்றிருக்கேன். புளி கரைச்சி ஊற்றிருக்கேன். இப்போ இந்த மசாலா தூள் இந்த புளி எல்லாம் சேர்ந்து ஒன்றா நல்லா கொதிக்கட்டும். புளி வாசனை மசால் வாசனை போகிற வரை கொஞ்சம் கொதிச்சதும் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தது மீனை சேர்ப்போம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மசாலா போகிற வரை வெயிட் பண்ணுவோம். மசாலா வாடை போகிற வரை வெயிட் பண்ணுவோம். ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். மசாலா வாடை போகிற வரை குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது.
நல்லா 2 கொதி வந்ததும் நம்ம தேங்காவை சேர்த்துக்குவோம். குழம்பு நல்லா 2 கொதி வந்துருச்சு. மசாலா வடையும் போயிடுச்சு. இப்போ வந்து அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை நம்ம சேர்ப்போம். வேண்ட அளவுக்கு தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். மீன் குழம்பு எப்பயுமே கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். ரொம்ப கெட்டியாக வச்சுருந்தா நல்லா இருக்காது குழம்பு. கொஞ்சம் லிக்யூடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தேங்காய் ஊற்றி ஒரு கொதி வரட்டும். வந்ததும் நம்ம வந்து மீனை சேர்த்துடலாம். இதில் இந்த குழம்பு வந்து எப்பயுமே மீன் குழம்பு வந்து முதல் நாள் வச்சு சாப்பிட்றத விட மறுநாள் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் ஊற்றி குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் மீனை சேர்த்துருவோம். நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கோம். மீனும் கொஞ்சமாக மசாலா தூளும் உப்பும் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கோம். அதை சேர்த்துடலாம். இதே அளவில் வந்து நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக புளிப்பு உப்பு காரம் எல்லாமே கரெக்ட் அளவோடு இருக்கும். இது வந்து 4 பேர் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நான் அளவு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு ஃபிஷ் வந்து இதில் சேர்த்துருக்கேன். ஃபிஷ்ஷை போட்டுட்டு இடையில கிளறி கொடுக்காதீங்க. கிளறி கொடுத்தீங்கன்னா வந்து அந்த முள்ளெல்லாம் உடஞ்சி இந்த குழம்புல வந்துடும். அதனால் இது ஒரு கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஃபிஷ்ஷு போட்டு நல்லா கொதி வந்துருச்சு. ஒரு கொதி நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்க விட்டோம் அப்படின்னா அந்த முள் இதெல்லாம் கலண்டு வந்துடும். இது வந்து அந்த சூட்லேயே வந்து நல்லா வெந்துடும். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு.